அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து சண்டை அப்படிங்கும்போது நீங்கள் எந்த ரோலில் இருப்பீங்க? பார்க்கலாம். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல அடி வாங்குறது வந்து இந்த ஒரு விஷயம் தான். ஸோ அம்மாவும், மிஸ்ஸஸும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்தி விட்டுட்டு இருப்பீங்க. அங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, நீங்க அம்மாவ எகெயின்ஸ்ட்டா பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒய்ஃப்க்கு ஆப்போசிட்டா பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் வந்து உங்கள நம்பி தான் வந்திருக்காங்க. அம்மாகிட்ட நீங்க எப்படியாவது சொல்லி புரிய வைக்கலாம். ஏன்னா, நீங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 30, 35 வருஷம் இருந்திருக்கீங்க அம்மாகிட்ட அப்படிங்கும்போது, அவங்க கண்டிப்பா அத புரிஞ்சுக்குவாங்க. ஆனா ஒய்ஃப் வந்து உங்கள நம்பி மட்டும் தான் வந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள நீங்க விட்டுக் கொடுக்கக்கூடாது. இந்த மாரி நீங்க சண்டையும் போடாம, கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்தையும் தட்டிக் குடுத்து, நீங்க மூவ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க சொல்றத உங்க ஒய்ஃப் வந்து கேட்டுக்குவாங்க. உங்க அம்மாவும் கேட்டுக்குவாங்க. உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து சரி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக் குடுத்துட்டு போயிருவாங்க. இது எல்லா ஃபேமிலியிலும் நடக்கிறது தான். இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து பார்க்காம, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அவங்களே அடிச்சுக்கிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உங்களோட கண்ட்ரோல நீங்க இழக்கிறீங்க. அதுவும் இல்லாம உங்க மேல இருக்கிற நம்பிக்கையும் நீங்க இழக்கிறீங்க. இந்த மாரி உங்களுக்கு நெறைய விஷயம் நடந்துட்டே இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த ஒரு விஷயத்துலருந்து தப்பிச்சு வெளிய போவே கூடாது. அந்த ப்ராப்ளம எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நீங்க வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கணும். அப்படி ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும்னா, உங்களுக்கு நெறைய வழிகள்ல 2 பேருமே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பலமாவே இருக்கும். தேங்க் யூ.